வணக்கம் கடல் காதலன். இருக்கா வலை தள்ளிட்டு போகிறோம். வவ்வால் மீன் பிடிக்கிற வலை. நானும் அப்பாவும் போயிட்டு இருக்கோம். இந்த வலையை பொறுத்த வரைக்கும் 3 பேர்லேருந்து 4 பேர் கண்டிப்பாக வேணும். 2 பேராக இருந்தால் காற்று அதிகமாக இருந்தால் வலையை வந்து காற்றுல அலைய விட்டு வலையை இறக்கலாம். ஆனால் இப்போ நம்ம காற்று நார்மலாக தான் இருக்குது. இப்போ இந்த 2 பேருக்கு எப்படி வலையை இறக்குறோன்றதை பாருங்கள். இந்த பாய் என்னென்ன வேலைகளை செய்யுதுன்றதை பார்க்கலாம். எவ்வளோ உதவிகள் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வவ்வால் மீன் பிடிக்கிற வலையை இறக்கிட்டு இருக்கோம். இருக்கா வலை ரொம்ப நாள் ஆச்சு. மாமா இன்னைக்கு வரல, நானும் அப்பாவும் தள்ளிட்டு வந்தோம். இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டோம். இன்ஜினை ஆஃப் பண்ணிவிட்டு காற்றுல அலை விடலான்னு பார்த்தா செட் ஆகாது. அதனால் பாய் நம்ம பகலில் பார்த்துருப்பீங்க. இந்த அடிப்பா லைட்டு ஆன் பண்ணுப்போம். பாயில் வந்துட்டுருக்கோம். இப்போ பகல் டைமில் நம்ம பாயில் வரதை பார்த்துருப்பீங்க. நைட் டைமில் பார்த்தீங்களா? நைட் டைமில் பாயில் ட்ராவல் பண்ணுறோம். பாயை தூக்கி இறக்கிட்டு வரும். இப்போ ஒரு மூணாவதாக ஒருத்தர் இன்ஜின் பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த வேலையை இப்போது பாய் பண்ணிகிட்ருக்கு. அருமையாக வருது நான் அப்பா சொல்கிறார். அதான் நம்ம சிக்னல் லைட்டு அங்கேருந்து போட்டு வலையை இறக்கிட்டு வந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு மூட்டை வலை, இன்னும் ஒரு மூட்டை வலை இருக்குது. வருதுப்பா, தண்ணிக்கு வருது. வெள்ளம் இருக்கும் போல். 2 பேர் வேலை அதிகமாக செய்யணும். 2 பேர்னா எல்லா வேலையும் 2 பேர் தான் பார்த்தாகணும். இப்போ வேறு போட்டு வந்தாங்கன்னா நம்ம வலை இறக்கிட்டு வரோன்ட்டு தெரியறதுக்காக சிக்னல் லைட்டை கட்டி விட்ருக்கோம். ஏன்னா அப்பா தலையில் கட்டியிருக்க டார்ச் லைட்டு தெரியாமல் போச்சுன்னா இப்போ பாயில் மறைச்சிக்கும். இப்போ பாய் இருக்கிறதுனால நம்ம கரைவரமாக வந்தாங்கன்னா நம்ம வர்றது தெரியாது, போட்டுக்கு தெரியாது, நம்ம வர்றது போட்டுக்கு தெரியாது. அதான் சிக்னல் லைட்டை கட்டி விட்ருக்கோம். காற்று கொஞ்சம் ரிலாக்ஸான காற்று, அமைதியான காற்று. நல்லா பாய் தூக்கி விட்டு அழகாக வந்துட்டுருக்கோம். வீடியோ எடுக்கிறதுலாம் 3 பேராக இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம 2 பேர் தான். 2 பேருக்கு இப்போ எல்லா வேலையும் பண்ணதுனால வீடியோ எடுக்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, நைட் ஃபிஷிங் வீடியோ, வவ்வால் மீன் பிடிக்கிற வீடியோ காட்டுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வவ்வால் மீன் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நேற்றுலேருந்து வவ்வால் மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்பாவுக்கு ஷோல்டர் வலி, ஷோல்டர் பெயின். அதனால் இந்த வாரத்திலே ஒரு நாள் தான் கடலுக்கு போகணும். பார்க்கலாம். வலைலாம் இறக்கி முடிச்சுட்டு வலை பற்றுவோம். வலை கிளப்புற டைமில் என்ன மீன் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வவ்வால் மீன் எத்தனை மீன் வருது, என்னென்ன மீன் வருது எல்லாம் பார்க்கலாம். தான் இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் தள்ளம்பா. காணாங்கழுத்து மீனுக்கு தெளிய வெறும் 12 காணாங்கழுத்து பிடிச்சிட்டு வந்தோம். இது அடி தான் போகுது. நம்ம மேலே போகிற ஒரு லைட்டு லாஞ்சி போல அது. போட்டுங்க யாரும் வராமல் ஒன்றும் வரல. பார்க்கலாம்.
ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டு எதிரும் உங்களுக்கு. ரெண்டாவது துண்டு வழி நம்ம இறக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது மூட்டையை ஃபஸ்ட்டு மூட்டை இறக்கியாச்சு. என்னப்பா என் லைட்டு எரியுது இங்கே. ஆ எரியுது, பவர் குறைஞ்சிட்டுதுப்பா லைட்டு. போட்டுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. மேலே வந்து இப்போ தான் ஒரு போட்டு நம்ம கரைபரமாக போனாங்க, மேலே ஓடிட்டுருக்காங்க வலை இறக்கிறதுக்கு. நம்ம வடக்கும் தெற்கும் போட்டுங்க இருக்காங்க. அதை பார்த்தீங்களா, டார்ச் லைட் அடிக்கிறதுலாம் வலை போட்டு இறக்கிட்டு வராங்க. எல்லாம் ரெடி இருப்பாங்களா வரீங்க? இருப்பாங்க, மேலேருந்து இறங்கின்னு வராங்க. 21 இருப்பாங்க. விஜய இருப்பு எது தெக்கத்துலையே நம்ம கொடிக்கல மேலே தான் போட்டிருக்கோம். சரி 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 சரி. வலை இறக்கி முடிக்க போகிறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். வலை இறக்கி முடிச்சிட்டோம். அடுத்து போட்டை கழுவி விடணும். பைட்டு விடுப்பா. ஒரு வெள்ளை ஆசிரியர் டைம் எத்தனை ஆகுது? 11. டைம் 11 ஆகுது. கேமராவில் கிளியராகவும் தெரில. டார்ச் லைட் ஆஃப் பண்ணி இப்போ தான் தெரியும். டைம் இப்போ 11:30 மணி ஆகுது. அடுத்ததா போட்டை வா கழுவி விடணும். இந்த டார்ச் லைட் மேலாப்புறம் எல்லாம் வலை இறக்கிட்டு வராங்க. இப்போ தெரிகிற டார்ச் லைட் எல்லாமே ஒன்று ஒரு போட்டு, ஒரு லைட்டும் ஒரு போட்டு. போட்டை கழுவி விட்டு பாய் போட்டு ஒரு உறக்கத்தை போட வேண்டியதுதான். 11:30 மணி ஆயிடுச்சு. பசிக்குது, ஏன்னா சாப்பிட்ணும். இது வந்து கரை பக்கம், கரையில் இருக்க லைட்டுங்க. நமக்கு வடக்கும் தெற்கும் வலைங்க இருக்காங்க. லாஞ்சி எதுவும் வராமல் இருக்கணும், வலையை வெட்டாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வலை பாதுகாப்பாக இருக்கும். இப்போ கடையில் போட்டுருவா, கொடுலையா? கடையில் வச்சுருவா, கொடுலையா? ஒன்றும் அழைக்கலையாப்பா? வாங்கினதுனால தான் இறக்கிறது கஷ்டமாக இருக்குது. பாய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு.
நம்ம ஸ்டார்டிங் வலை போடும் போதும் சிக்னல் லைட் கட்டி விட்டோம். வலை விட்டாச்சு. இப்போ போட்டில் சிக்னல் லைட் கட்டி விட்டுருக்கோம். நம்ம போட் இங்கே இருக்குது. சிக்னல் லைட் இருந்ததுன்னா வர்ற போட்டுங்கள்லாம் கரை மேலான்னு பார்த்து போயிடுவாங்க, வலை விட்டுருக்காங்க அப்படின்ட்டு. லாஞ்சி வந்தாலும் இங்கே போட்டு இருக்குன்ட்டு கரை மேலான்னு போயிடுவாங்க. இது நமக்கு ஒரு சேஃப்டி. சிக்னல் லைட் நமக்கு ஒரு சேஃப்டி. அது கயிறு வலிச்சு வச்சுருவா, பற்றி போட்டுருவா. போட்டில் இருக்க பொருள்லாம் இப்போ கொடுவெல்லாம் தனி மண்ணாக இருக்குது சரிங்களா. மண் இப்போ கொடுவெல்லாம் மண் இருக்கும். தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டு போட்டு நம்மளை நோக்கி வராங்க. இப்படி வடக்கு போகிறதா தெற்க போகிறதா அப்படின்ட்டு பார்த்துட்டு போவாங்க. எல்லாமே சிக்னல் லைட்டு தான் காரணம். சிக்னல் லைட்டை பார்த்து தான் வராங்க. வரலாமா அப்பா? நம்ம கொடி கணக்குலேயே வராங்கப்பா மேலே. வரேன் கொடி பார்த்துன்னு விளையாட்டு வருவாங்க. நம்ம கொடி பிடிக்குதுப்பா, கொடிக்கிட்டு வரேன். வடாகர் சைடில் வந்துடுவாங்கப்பா. கல் வேறு உடஞ்சிச்சு. ஏன்பா கல் எனக்கு போச்சா இல்லையா? பாதி போச்சு. பாதி கல் தான் போச்சு. லாஞ்சினா கரை தான் வருதா? லாஞ்சு கரை தான் வராங்க போல. லாஞ்சு ஒரு லான்ச் ஒன்று வராங்க. நம்ம ஸ்டார்டிங் வலை போட்டது தனிமை போட்டதுக்கு கரவாக வந்தாங்கன்னா இப்படி நமக்கு கரை வரணும். அப்படி இல்லைன்னா மேலாவாக போயிட்டா நமக்கு பாதிப்பு இருக்காது. அப்பா லைட் அடிச்சு காமிக்கிறார். லான்ச் மூவிங் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம கரை வருவாங்களாப்பா? அப்புறமா ஊற்றிக்கலாம்ப்பா. என்ன அப்புறமா ஊற்றிக்கலாம். வேண்டாம் விடுப்போம். நம்ம போட்டை வாஷ் பண்ணிவிட்டு பாயை போட்டோம். பாய் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது.
அப்படியே லிங்க போத்தின்னு ஒரு உறக்கத்தை போட்டுற வேண்டியதான். ஒம்பது காலையில் ம் என்னன்னு தெரியும் ஓடியாதான் டைம் வந்து 9. இவ்வளோ நாள் வடகிழக்கு காற்றாவே இருந்தது, வட காற்றுன்னு சொல்லுவோம். இந்த 2 நாளாக தான் தென்கிழக்குலேருந்து காற்றடிக்குது. அதை நாங்கள் கச்சாங்காற்றுன்னு சொல்லுவோம். இப்போடா கச்சாங்காற்று திரும்புன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. 2 நாள் ஆகுது. கச்சாங்காற்று தென்கிழக்கு திசையிலேருந்து வரும். நெக்ஸ்ட் நாம் தூங்குகிற டைம் 12 ஆயிடுச்சு. சாப்பிட்டு படுப்பாங்க. சரிவா படுக்கிறோம்ப்பா. அவர் ஸ்லீப்பிங்கை போட சொல்கிறாரு. நல்லா போகிற எல்லாருமே லைட் அடிச்சுட்டு இருக்காங்க, மழை இறக்கிட்டு வராங்க. நம்ம உணவை எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். வாழைப்பழம், மேரி பிஸ்கட் 50-50. இன்னைக்கு ஒரு புடி. என்னப்பா சாப்பிட்றியா? இது பண்ணல, கவர் பண்ணல. அது சாப்பாடு, பூண்டு ஊறுகாய், வாழைப்பழம், பிஸ்கெட்டு. இன்னைக்கு ஒரு புடி. ஒரு வாழைப்பழமும் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். நீ சாப்பிடுப்பா. ஓடுறான் மேலே மேலே சாப்பாடா? ஆமாம்மா, தீனி மேலே இல்லை. ஆமாம், என்னதான் தீனி சாப்பிட்டாலும் சாப்பிட்றா போல முட்டை இப்போலாம் இருக்குது பாரு. எனக்கு வேணா சாப்பிடணும். சாப்பிட்டேன். இல்லை உடம்புலாம் கை சட்டை தான் 6 நாள் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் 3 நாள் சரியாயிடும்பா. சுகாதாரமாக இருக்க முடியலையே. சாப்பாடு போட்டுதான் சாப்பிடணும். நாங்கள் பிஸ்கெட் சாப்பிட்டாலும் அந்த பிளாஸ்டிக் கவரை கடலில் போட மாட்டோம், கரையில் போய் தான் போடுவோம். கடலில் போட்டால் கண்டிப்பாக அது மீனுங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும். கோயிலில் அந்த பிளாஸ்டிக்லாம் கொண்டு நம்ம போடல. ஆமாம், எல்லாத்தையும் கரை ஒதுக்குன பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கொண்டு குப்பை தொட்டில் தான் போயிட்டு எடுத்து போய் போட்டோம். நம்ம அதே ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஷார்ட் வீடியோ. அப்பா இன்னைக்கு ஒரு புடி முட்டை காரம் கொண்டு வந்துருப்பா. என்ன கையில் தான் எடுக்கணும், கையில் சாப்பிடு. கைதான் நீ கரண்டியே. 2 பேர் சாப்பிட்றா போல இருக்குது. சாப்பிடுவா. பிஸ்கட் சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஒரு வாட்டி குழம்பு நிறைய ஊற்றிட்டு
அவன் போன வாட்டி சத்யா மாமா வந்திருப்பார். வலை இறக்கி முடிச்சுட்டு இருப்பாங்களவா? லாஞ்சி எப்படி தான் போனான்னு தெரியல. வலை கிளப்பிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை வலையை கிளப்பிட்டோம். இப்போ 2வது மூட்டை வலையை கிளப்புறோம். அந்த மூட்டையில் ஒன்றும் வரல. இந்த மூட்டை வலைல ஒன்றுமே வரல. இந்த 2வது மூட்டை வலையில் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 3 வவ்வால் மீன் கிடச்சிருக்கு. இது காணாங்கழுத்து வழுக்குது, போட்டு ஆடுது. டீசலுக்கும் வண்டிக்கும் தான் சரியாக இன்றைக்கி டீசலுக்கும் வண்டிக்கும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறார் அப்பா. மீன் எதிர்பார்த்த மாதிரி மீன் எங்களுக்கு கிடைக்கல. வலை கெளும்பு இன்னொரு வவ்வால் மீன் வரதை பார்க்குறோம். தான் இருக்கக்கூடாதா? அதெல்லாம் எடுத்துருவா. எடுத்து நீரோட்டம் அதிகம். நேற்று நீரோட்டம் கம்மியாக இருந்தது, தெண்டி வெள்ளம். நீரோட்டம் அதிகம். நாலு பாயிண்ட் மேலே சாச்சு. அந்த 3 மீன் வரும்போது வீடியோ எடுக்க முடியல. நம்மளுக்கு மிதக்கும் தன்மை கொண்ட வலை இது. அடியில் வந்து பண்ணு வலை கூடியில் போயிட்டு வலை மாட்டிச்சு. அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல. 3 வவ்வால் மீன் வந்தது. வலையும் கிளம்புற ஸ்டேஜில் வந்துடுச்சு. தலையில் வச்சிருவா. அரைக்கில் கூட வரேன். கீழே கூட வரேன். வண்டிக்கும் டீசலுக்கு ஓட்டுற கூட ஆகும். அதான் நம்ம கொடி அங்கே இருக்கு. வலை கிளம்ப போகுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் காணாங்கழுத்த மீன் வலையில் வந்தது. கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க.